ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து இந்த மாதம் நம்மோடு கூட கர்த்தர் பேச ஆரம்பித்திருக்கிறார். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆலோசனையை கேட்கிறவங்களுக்கு ஞானம் உண்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால தொடர்ந்து கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு எந்தெந்த விதங்களில் அவர் ஆலோசனை தருகிறார் என்பதை நாம் பொறுமையோடு கேட்கும்போது அது நிச்சயமாய் ஞானத்தோடு நாம் செயல்பட உதவி செய்யும். ஞானத்தோடு நாம் செயல்படுவோமானால் மதியினமான செயல்களில் இருந்து நாம் விலகி இருப்போம். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் சங்கீதத்தில் அதனுடைய 17ஆம் வசனம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதின் மூலமாக, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். ஆமென். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்கு 4 விதங்களிலே ஆலோசனைகளை அவர் நமக்கு தருகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். அவரே நமக்கு நேரடியாக ஆலோசனை தருகிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாய் ஆலோசனை தருகிறார். அவருடைய தேவ மனிதர்கள், ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆலோசனை தருகிறார். அது மாத்திரமல்ல, சில நல்ல ஆலோசனைக்காரர்கள் மூலமாகவும் அவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருகிறார். தாவீது இந்த இடத்துல சொல்றாரு, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அப்ப முதல் 2 காரியம் சொன்ன பாத்தீங்களா? தேவனே தருகிறார், தேவனுடைய வார்த்தையிலிருந்து தருகிறார். நாம் தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நேரடியாகவும் சந்திக்கிறார், தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் அவர் என்ன செய்கிறார்? சந்தித்து அவர்களோடு கூட பேசுகிறார். அப்போ நீங்க கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆலோசனையை எதிர்பார்க்கும் போது அந்த ஆலோசனை ஏதாவது ஒரு விதத்தில் தேவனிடமிருந்தே அனுப்பப்பட்டதாகவோ அல்லது நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்திலிருந்து கொடுக்கப்படுகிறதாகவோ இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. நமக்கு இந்த நாட்களிலே அதிகமாக கர்த்தர் தம்முடைய ஆலோசனைகளை வேதாகமத்தில் இருந்தே தருகிறார். அதனால்தான் தாவீது சொல்றான், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை அப்படின்னு வருது பாத்தீங்களா? அதனுடைய எண்ணிக்கை என்னது? அதிகம். ஒரு மனிதனை போல் அவர் உட்கார்ந்து நிறைய விஷயங்களை அவரால் பேச முடியும், நிறைய காரியத்தை அவரால் ஒவ்வொரு முறையும் சொல்ல முடியும். ஆனால் தொடர்ந்து அவர் அப்படி சொல்வதற்கு பதிலாக நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதாகமத்தில் ஏற்கனவே கர்த்தர் கொடுத்து விட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கரங்களில் வேதம் இல்லை. ஆமென். மோசே மூலமா சீனாய் மலையில தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? 2 கற்பலகைகளில் தன்னுடைய விரலினால் எழுதி கொடுத்தார் அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். ஆனா அதற்கு முன்பு அந்த வேதம் என்கிற ஒன்று அவர்களுடைய கைகளில் கிடைப்பதற்கு முன்பு கர்த்தர் பேசினார். உதாரணமா, உங்க வீட்டின் நிலைக்கால்களில் எல்லாம் என்ன செய்யணும்? நீங்க பஸ்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன செய்யணும்? பூசணும், தெளிக்கணும்ட்டார். இது ஒரு பெரிய கவுன்சிலிங், இது ஒரு மிக முக்கியமான ஆலோசனை. இந்த ஆலோசனையை தள்ளுகிற யாரா இருந்தாலும் அவர்கள் அழ வேண்டியது இருக்கும், அவங்க புலம்ப வேண்டியது இருக்கும், அவங்க கூக்குரலிட வேண்டியது இருக்கும், அவங்க வீட்டில் ஒரு இழப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும், அது குறிப்பா தலைப்புள்ளையை இழக்க வேண்டியது இருக்கும். ஆகவே எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நான் வித்தியாசத்தை உண்டாக்க போறேன். உங்கள்கிட்ட நான் தனிப்பட்ட விதத்தில் ஆலோசனை சொல்றேன். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உங்க கதவுகளிலும் அந்த வாசல்களின் நிலைகளிலும் நீங்க என்ன செஞ்சிருங்க? பூசிருங்க. இந்த ஆலோசனை யாருக்கு கிடையாது? எகிப்தியருக்கு கிடையாது, எகிப்தியருக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த ஆலோசனையை கேட்ட இஸ்ரவேலர்கள் அந்த வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்ததுனால
அந்த வார்த்தையின்படி அவர்கள் செய்ததுனால அந்த ராத்திரியில எகிப்துல ஒரு பெரிய கூக்குரல், வீடுகளில் எங்கும் அழுகை, புலம்பல், இதுவரை கேட்டிராத அளவுக்கு எல்லாரும் அழுறாங்க. ஆனா இஸ்ரவேலர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், புசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவன் ஒரு வார்த்தையை நேரடியா தர்றானா, இட் இஸ் வெரி அர்ஜென்ட், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. ஒரு வார்த்தையை ஆண்டவர் எழுதி கொடுத்த வசனத்திலிருந்து அவர் தருகிறது உண்மைதான். ஆனா அதை காட்டிலும் நேரடியா ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள்கிட்ட பேசி ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிறார்னா உடனடியாக நீங்க அதை செய்யணும், உடனடியாக தாமதிக்காமல் அதை நிறைவேற்றணும். அந்த ஆலோசனையை நீங்க கேட்டு என்ன செய்யணும், நடக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. உங்க காதுல ஏதோ ஒரு அசரீரி சத்தம் கேட்குது, உங்க ஆவியில ஏதோ ஒரு உள் உணர்வு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுக்கு தோன்றுகிறது, அல்லது சொப்பனத்தில் ஏதோ ஒரு காரியத்தின் மூலமா கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறார், அல்லது நீங்க தரிசனத்தில் ஆண்டவர் பேசுற ஏதோ ஒன்றை பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கு உடனே என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அந்த ஆலோசனையை உடனே என்ன செய்யணும், கேட்கணும். இந்த எகிப்தில் 10 வாதைகளை கர்த்தர் கொடுத்தார். அதுல ஒன்று கல்மலை. மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு கல்மலை என்ன செய்ய போகுது, பெய்ய போகுது. மோசே சவால் விடுறான், இந்த வார்த்தையின்படி என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. கர்த்தர் சொல்லிட்டாரு, எகிப்தியர்கள் இந்த வார்த்தையை கேட்டு உன்னை காப்பாற்றணும்னா வெளியில யாரும் இருக்காது. இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் ஆண்டவர் செய்யறார். இஸ்ரவேலருக்கும் சொல்லியாச்சு, எகிப்தியருக்கும் என்ன செஞ்சாச்சு, சொல்லியாச்சு. எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு கல்மலை பெய்ய போகுது. ஆனா எகிப்தியர்கள் ஒரு சிலர் அந்த ஆலோசனையை கேட்டுக்கிட்டாங்க. ஆமென். சிலர் வேலைக்காரங்களாம் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. மிருக ஜீவன்கள் எதையும் வெளியில் என்ன செய்யல, கட்டி வைக்கல. ஆனா சிலர் ஆமா இவங்களுக்கு வேற வேலை இல்லை, இவங்க கடவுள் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு, இவங்க கடவுள் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாரு, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வேலை நடக்குமா அப்படின்னு நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம்ட்டு எல்லாம் வயலுக்கு போயிட்டான், வெளியில வேலைக்கு போயிட்டான். போனவன் அத்தனை பேர் கல்மலையில் மடிந்து போனார்கள். அப்போ ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ஆலோசனைன்னு தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம கேட்டா அது நம்முடைய நன்மைக்கு, அது நம்முடைய பாதுகாப்புக்கு, அது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில், இப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் என்ன செய்வேன், கொடுப்பேன் என்றார். இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கை கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து நீங்க தெரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நான் தரப்போறேன். சில காரியங்களை நீங்க அறிஞ்சிருக்கணும், சில காரியங்களை நீங்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். என்னுடைய ஜனங்களா இருக்கிற நீங்க இப்படிதான் என்ன செய்யணும், நடக்கணும். ஆகவே அதை ஒரு ஆலோசனையா நீங்க எடுத்து உங்க வாழ்க்கையில வாழ்றதுக்கு உங்களுக்கு நான் எழுதி தரேன்றார். அதை யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தில், சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். அப்ப நான் தருவேன் சொன்ன ஆண்டவர் அப்படியே கொடுத்துட்டார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்களை நீங்க கவனிச்சு பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கவுன்சிலிங் பண்ணி ஏற்கனவே எழுதி கொடுத்ததை மோசே ஜனங்களுக்கு டீச் பண்ணுவார். இதுதான் கற்பனை, இதுதான் நியாயப்பிரமாணம், இதுதான் தேவனுடைய நியமம். நீங்க நீதியாய் வாழ்வதற்கு, ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு, இது பலி செலுத்துவதற்கு, இது ஆராதனை செய்வதற்கு, அல்லேலூயா, இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகள் ஆலோசனையா கொடுத்திருக்கிறாரோ
அதெல்லாம் அவங்க கேட்டு அதன்படி என்ன செய்யணும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இதை நீ கேட்டு நடந்தா உங்களை பூமியில உள்ள எல்லார காட்டிலும் மேன்மையா வைக்க விரும்புறார். நீங்க எல்லார காட்டிலும் ஆசீர்வாதமா இருக்கணும். அப்ப ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதை நீங்க கேட்டு என்ன செய்யணும், நடக்கும். நீங்க பட்டணத்துல இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்களா, வெளியில இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்களா. கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்படுமா, நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்படுமா, மாடுகள் ஆடுகள் மிருக ஜீவன்கள் அதனுடைய மந்தையின் பெருக்கம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்குமா. அல்லேலூயா. உன் கூடையும் உன் மா பிசைகிற தொட்டி எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம், முறியடிப்பாராம். அல்லேலூயா. ஒரு வழியா வர்றவங்களெல்லாம் 7 வழியா விரட்டி விடுவாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு ஆலோசனை சொல்லுவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உபாகமம் 28:1 இருந்து அந்த 14 வரைக்கும் இருக்கிற பிரயோஜனங்கள் உங்களுக்கு தான், நன்மைகள் உங்களுக்கு தான், ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். அவர் சொல்றாரு, உன்னை நான் வாளாக்காம தலையாக்குவேன், உன்னை கீழாக்காம நான் மேலாக்குவேன். என் ஆலோசனைக்கு நீ கேட்டு நடந்தா. அல்லேலூயா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு பெரிய செல்வந்தனா உன்னை நான் மாத்திடுவேன், என் ஆலோசனைக்கு நீ செவி கொடுத்தால். ஆமா, நீ செய்யற எந்த வேலையா இருந்தாலும் அதை ஆசீர்வதிப்பதற்கு நான் என் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பேன், என் வசனத்தை நீ கேட்டு அதன்படி நடந்தால். அல்லேலூயா. உன்னை பார்க்கும் போதே சுத்தி இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நான் காட்டுவேன். கர்த்தருடைய நாமம் இவர்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, யாரையும் உங்களை தொட முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஒரு ஆசீர்வாதத்திற்கான அடையாளத்தையும் உன் மேல நான் வைப்பேன். எப்போ, என் ஆலோசனையை நீ கேட்டு நடக்கும்போது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையின்படி நீ நட அப்படின்னு சொல்றாருன்னா என்னை உயர்த்த போறாருன்னு அர்த்தம், என்னை மேன்மைப்படுத்த போறாருன்னு அர்த்தம், என்னை கனப்படுத்த போறாருன்னு அர்த்தம். ஜாஷுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன்பா, நீ பலம் கொண்டு திடமானதாரு. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தருமே உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். அல்லேலூயா. நீ தான் இந்த ஜனங்களை வழி நடத்தி செல்ல போகிறாய், நீ தான் அந்த கானானிய ராஜாக்களை எதிர்த்து யுத்தம் பண்ண போகிறாய், நீ தான் அவங்களெல்லாம் முறியடிக்க போகிறாய், நீ தான் அந்த தேசத்தை இஸ்ரவேலுக்கு பங்கிட்டு கொடுக்க போகிறாய். எவ்வளவு நல்லா இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு, எப்படி காதுக்கு இனிமையா இருக்கு. ஒரு வேலைக்காரனுக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களா. அல்லேலூயா. ஒரு பணிவிடைக்காரனுக்கு வந்த ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்ப ஆண்டவர் பாருங்களேன், நீ ஜெயிக்கணுமா, அல்லேலூயா, உன் காரியம் வாய்க்கணுமா, உன்னை பார்த்தாலே இவர் சக்சஸ்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லணுமா, இவர் எதை செஞ்சாலும் ஞானமா செய்வாரு, புத்தியா செய்வாரு, அறிவா செய்வாரு, இந்த பேர் உனக்கு வேணுமா, அப்போ நீ ஆலோசனைய நீ வாயை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிச்சிடக்கூடாது. மனசுல அதை மெடிடேட் பண்ணிட்டே இரு, இரவும் பகலும் அதை நீ என்ன செய்யணும், அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இந்த வசனம் என்ன சொல்லுது இப்படி நடக்கிறதுக்கு, அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படி நடக்கிறதுக்கு. கர்த்தர் எதெல்லாம் சுதந்தரிப்பதற்கு ஃபார்முலாவா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்படி நம்ம கவனம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மேல இருக்கணும். நீங்க வேத வசனத்தை ஏதோ கடமைக்காக என்ன செய்யக்கூடாது, வாசிச்சுட்டு போயிருக்கூடாது. ஏன்னா அதுல தான் அவருடைய ஆலோசனைகள் தொகைக்கு அடங்காததா இருக்கு, எண்ணிக்கைக்கு அடங்காததா இருக்கு. அருமையான ஏராளமான ஆலோசனைகள் இதுல தான் என்ன செய்யுது இருக்கு. அப்ப இதைத்தான் நான் வாசிக்கணும், இதைத்தான் நான் தியானிக்கணும், இதைத்தான் என் வாயில நான் அறிக்கையிடணும், இதன் படிதான் நான் நடக்கணும். அது இரவு பகல் நேரங்காலம் பார்க்காம நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. ஆனா நாம டைம் வச்சிருப்போம் வசனம் படிக்கிறதுக்கு, இந்த நேரம் தான், அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு நேரம் படிச்சா என்ன குறைஞ்சா போயிருவோம். அல்லேலூயா. அதெல்லாம் காலையிலே படிச்சாச்சு, அதெல்லாம் அப்பவே படிச்சாச்சு, அதெல்லாம் ஒரு அதிகாரம் படிச்சாச்சு. இப்படியே சொல்லிட்டு இருந்தா நம்ம வழிகள் வாய்க்குமா, நம்ம காரியம் ஜெயமா இருக்குமா?
அல்லேலூயா. யோசுவா 3:5 ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றார். உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப வேதத்திலிருந்து நம்ம இப்போ இதை ஆலோசனையா ஒரு நாள் கேட்கிறோம். ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த வேத வசனத்தின் மூலமா கர்த்தர் என்ன செய்யறாரு? பேசுறாரு. ஒரு பெரிய அற்புதத்துக்காக காத்திருக்கும். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோர்தான் பிளந்து வழி கிடைச்சாதான் அவங்க கானானுக்கு போக முடியுமோ, அதை போல ஒரு அற்புதம் நடந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுதந்திரத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அப்போ அந்த அற்புதத்திற்கு நான் என்ன செய்யணும்னு நம்ம தேடி வாசிச்சுட்டு இருக்கும்போது இந்த யோசுவா 3:5 திடீர்னு உங்க கண்ணில் படுது அப்படின்னா ஆண்டவர் உங்கள்ட்ட பேசுறாருன்னு அர்த்தம். என்ன பேசுறாரு? உங்களை நீங்க என்ன செய்யுங்க? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. நான் ஏற்கனவே பரிசுத்தமாக தானே இருக்கேன். இல்லை இல்லை, ஆண்டவர் இன்னும் ஏதோ நம்மள்ட்ட என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறாரு. கொஞ்சம் உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரை இன்னும் நீங்க விரும்புகிற அந்த சுத்திகரிப்பை எனக்கு தாங்க, அந்த பரிசுத்தத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணி அமர்ந்திருக்கும் போது மறுநாள் அற்புதத்தின் நாளா சொல்லுங்க. அப்போ நீங்க வேதத்துல வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய ஆலோசனையை தான் தேடிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தில் பாஸ்டர் இதுவரைக்கும் நான் தேடினேன், ஆலோசனையை நான் இதுவரைக்கும் தேடலையே. ஐயோ, நல்ல வார்த்தை, நல்ல வசனமா, மங்களகரமா ஏதாவது இருக்கான்னு நான் பார்த்தேன். அது நல்லது, அதை பாருங்க, அதை வாசிங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்க, அதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க, அதை எழுதி பாருங்க. அதெல்லாம் தோத்திரம் நல்லதுதான். ஆனா ஆலோசனைன்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு வாக்கு தத்தத்துக்கு பக்கத்திலே அந்த ஆலோசனை என்ன செய்யும்? இருக்கும். அது முன்னாடியே பின்னாடியே இருக்கும். எங்கெல்லாம் நன்மைகளை நீங்க வேதத்துல பார்க்குறீங்களோ அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆலோசனை அங்க ஒரு நிபந்தனையா என்ன செய்யும்? இருக்கும். உங்க கண்ணு ஆசீர்வாதத்தை தேடுறதை காட்டிலும் ஆலோசனையை தேடுறதுல அதிக முக்கியத்துவம் காண்பிப்பதாக. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுறார். 14வது வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அழகா பேசுறார் பாத்தீங்களா? அந்த ஜனங்கள்லாம் என்ன செய்யணுமா? தங்களை ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு நான் என்ன கொடுப்பேன்? சேமத்தை கொடுப்பேன். இது ஒரு கவுன்சிலிங், இது ஒரு கைடன்ஸ். தேசத்துல சத்துருக்களின் முற்றுகை, பஞ்சம் அல்லது ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை அப்படின்னா நம்ம நாட்டில் நல்லதே என்ன செய்யல, நடக்கல, சமாதானம் இல்லை, சந்தோஷமா ஜனங்களால குடியிருக்க முடியல, பாதுகாப்பா வாழ முடியல, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு தேசம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? போயிட்டு இருக்குன்னா கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவனை மனம் திரும்ப சொல்லல. அநியாயம் அக்கிரமம் செய்கிற நபர் என்ன செய்யல? என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. இந்த கவுன்சிலிங்கை கண்டுபிடிச்சதுனால தான் நெகேமியா முழங்கால் போட்டு உபவாசம் இருந்து சில வாரமா ஜெபம் பண்ணாரு. நாங்கள் பாவம் செய்தோம். அல்லேலூயா. தானியேலை நீங்க அந்த அதிகாரங்களை வாசிச்சு பாருங்க. அவன் வேதத்தை வாசிக்கும் போது தான் இதெல்லாம் தெரிய வருது. அதனால தான் ஆண்டவர்ட்ட உபவாசம் பண்ணி என்ன செய்யறான்? ஜெபம் பண்றான். அல்லேலூயா. நாங்கள் பாவம் செய்தோம். அவங்க பாவம் செய்யாத பரிசுத்தவான்கள். ஆனா இப்ப தங்களுடைய ஜனத்திற்கு சேமம் வேணும். விடுதலை அடைந்து சொந்த தேசத்துல இருந்தாலும் இன்னும் தீக்கிரையாக்கப்பட்ட நிலையில தான் எல்லாம் இருக்கு. சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில தான் இருக்கிறாங்க. ஜனங்கள் இன்னும் அங்க அவமானப்படுத்தப்படுறாங்கங்கிற செய்தியை இந்த நெகேமியா கேட்டதுக்கு அப்புறம் அவனால என்ன செய்ய முடியல? அமைதியா இருக்க முடியல. அவனுக்கு இங்க ஒரு ஆலோசனை ஏற்கனவே வேதத்திலிருந்து கிடைச்சதுனால உடனே தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி உபவாசித்து ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணதுனால அவனை கர்த்தர் ஒரு இரட்சகனா எழுப்பினார். அந்த எருசலேம் நகரத்தில் வாழ்ந்த அந்த குடிகளுக்கு அவனை ஒரு ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றினார். அப்ப கர்த்தருடைய வேதத்திலிருந்து நீங்க கண்டுபிடிக்கிற ஒரு ஆலோசனையை கை கொண்டு நடக்கும்போது உங்களை ஆசீர்வாதமா கர்த்தர் மாத்திடுவார். எந்தெந்த காரியத்திற்காக யார் யாருக்காக நீங்க மன்றாடி பரிந்து பேசி ஜெபம் பண்றீங்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்க நம்புறீங்களா? அல்லேலூயா.
அப்ப நான் தேவனுக்கு முன்பாக என்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது, என்னுடைய வழிகளை நான் அரேஞ்ச் பண்ணும்போது, கர்த்தருக்கு பிரியமா என்னுடைய பாதையை நான் ஒழுங்குபடுத்தும் போது ஒரு சுகம் உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். பட்டணத்தில் தேசத்தில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். தேசத்தின் நிலைமையை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்து இது அமைதியா இருக்கும் காலம் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு ஆலோசனை தர்றாரு. நாம் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவோம். அல்லேலூயா. நம்ம பகுதியை கர்த்தர் நமக்கு சுதந்திரமா தருவார். இந்த பகுதியில் நடக்கிறதான தீங்குகளை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அவர் தடுத்து நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என் காரியம் வாய்க்கல, என் காரியம் நடக்கல, பாதியில நின்றுட்டு என்ன செஞ்சாலும் அதை தொடங்க முடியல, இப்படியே நம்ம சொல்லக்கூடாது. சங்கீதம் 1:3 சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நமக்கு அந்த வார்த்தை கிடைச்சோன்னு எப்படி இருக்கு? ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்குண்டு. கோடை போடு அதுல, ஆமா கலர் அடி அதுல, ஆமா ஒரு இன்ட்ரு போடு அதுல, சுத்து ஒரு ரவுண்டு, ஆமேன் எல்லாம் போட்டுருவோம். ஆனா ஒண்ணு நிச்சயாது, வாய்க்காது. ஏன் அப்படின்னா உன் காரியம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு பார்த்த கண்ணு அதுக்கு முன்னாடி 2வது வசனத்திலிருந்து வர்றதை பார்க்கல. அல்லேலூயா. 2வது வசனத்திலிருந்து அது எப்படி வருது? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அதுல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. என் வார்த்தையிலிருந்து உனக்கு ஆலோசனை வேணும்னா ஒழுங்கா பைபிளை படி. அல்லேலூயா. ராத்திரி பகலா படின்றாரு. அதான் ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஐயோ, ராத்திரி பகலாவா? ராத்திரி பகலா நாங்க வேலை இல்ல பாஸ்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஆமென். டே ஷிஃப்ட் பார்க்குறோம், நைட் ஷிஃப்ட் பார்க்குறோம், இது காணாது ஓவர் டைம் என்ன செய்யறோம் நாங்க பார்க்குறோம், ஓடிட்டு இருக்கிறோமே. எங்களை இரவும் பகலும் வேதத்தை வாசின்னு சொன்னா எங்க வேலையை யாரு பார்க்கறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வேலையோட எதையும் சேர்ந்து வாசிங்க, வேதத்தையும் வாசிங்க நல்லா. அல்லேலூயா. நல்லா இரவு பகல் பார்க்காம பைபிளை உட்கார்ந்து நல்லா என்ன செய்யுங்க, வாசிங்க. ஆமென். ரிலை ஆன் ஹிஸ் வேர்ட். ஆண்டோடைய வசனத்திலேயே நிலைத்திருங்க. உங்க கண்ணு திறந்தாலே அந்த வசனத்தை பார்க்குற மாதிரியே இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தினமும் தவறாமல் நான் என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கணும். அதில் கர்த்தர் எனக்கு தருகிற ஆலோசனைகள் எல்லாம் நான் நோட் பண்ணி வைக்கணும், எழுதி வைக்கணும், குறித்து வைக்கணும். அதை நான் மனப்பாடம் பண்ணணும்னு நீங்கள் இன்னைக்கு வாசிக்கும் போது கர்த்தர் தருகிற ஒரு வழியை, ஒரு ஆலோசனையை எழுதி வைங்க. அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணி இப்படி நான் நடப்பேன்னு சொல்லி நீங்கள் நடங்க. கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், வர இருந்த ஆபத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கீங்க. இந்த ஆலோசனையை கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு தந்ததுனால, அதை உங்கள் கண்களுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தினதுனால, அதை வாசிக்கும் ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்ததுனால ஒரு பெரிய இழப்பு தடுக்கப்பட்டது. ஒரு ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றப்பட்டேன். நான் முந்தி இருந்ததை காட்டில் இப்ப நல்லா இருக்கிறதுக்கு அது எப்படி இருக்கு? உதவியா இருக்கு. இப்படி எல்லாம் சொல்றதுக்கு அது உதவியா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்க பைபிள் எப்பவுமே எப்படி இருக்கணும்? புதுசா இருக்கணும். அப்படியா? திறந்து இருக்கணும். அல்லேலூயா. எப்பவும் வேதத்தை என்ன செய்யணும்? பிள்ளைகள்லாம் வீட்டில் உங்க பைபிள் என்ன செய்யணும்? நல்லா உட்காந்து வாசிக்கணும். சொந்தமாக பைபிள் இல்லைன்னா வீட்டில் இன்றைக்கி அம்மாட்ட அப்பாட்ட கேட்டு என்ன செஞ்சிடணும்? எனக்கு ஒரு முழு வேதாகமத்தை வாங்கித்தாங்கன்னு கேட்டு என்ன செஞ்சிடணும்? வாங்கிடணும். அல்லேலூயா. இரவும் பகலும் அதை வாசிக்கணும், வாசித்து அதை தியானம் பண்ணணும். அதில் கர்த்தர் தர்ற வார்த்தையை மனப்பாடம் பண்ணணும். வாய்ப்பு இருந்தால் அதை ஒரு டைரியில் என்ன செய்யுங்க, எழுதி வைங்க. அப்போ தான் அது ஆழமாக உங்கள் மனசில் என்ன செய்யும்? பதியும். அப்படி பதிஞ்சிட்டுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வசனம் ஞாபகம் இருக்கும். அப்போ கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இதன்படி நடந்தாதான் அப்போ உங்களுடைய காரியம்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு சோர்வாகவே இருக்கு, உங்கள் மனசு எப்படி இருக்கு? பாரமாகவே இருக்கு. பாட்டு பாடி பார்க்குறேன், தோத்திரம் பண்ணி பார்க்குறேன், பாஸ்டர் தலையில் கையை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணுங்க சொல்லி அவரையும் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ண சொல்லியாச்சு. அல்லேலூயா. இது காணாதுன்னு ஃபோன் பண்ணி எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெப கோபுரத்துக்கு என்ன செஞ்சாச்சு. ஆனாலும் எனக்கு எப்படி இருக்கு? மனசுக்கு கொஞ்சம் பாரமா இருக்கு, கவலையா இருக்கு, பலவீனமா இருக்கு. என்னால் உற்சாகமா என்ன செய்ய முடியல, இருக்க முடியலன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது பைபிள்ல இருக்கு. ஏசாயா 40:31 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவங்க உயர என்ன செய்வாங்களாம்? ஆமா, எழும்புவாங்களாம். அப்போ பாரமும் வருத்தமும் மனசை வாட்டுது, கவலையாவே இருக்கு, சோர்வாவே இருக்கு, உற்சாகமே இல்லைன்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா வசனம் சொல்லுது, நீங்க என்ன செய்யல? கர்த்தருக்கு காத்திருக்கல. அல்லேலூயா. அப்ப நான் கர்த்தருக்கு காத்திருந்தால் என் சோர்வு என்ன விட்டு என்ன செஞ்சிடும்? ஓடினாலும் நடந்தாலும் களைப்படையாம இளைப்படையாம இருக்கிற ஒரு புது பலன் அவர் எனக்கு தருவார். எத்தனை பேருக்கு புது பலன் வேணும்? அப்ப என்ன செய்யணும்? ஆலோசனை என்ன சொல்லுது பைபிள்? கர்த்தருக்கு காத்திரு. எங்க காத்திருக்க? எப்போ காத்திருக்க? டிசைட் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது பிளான் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. 1 மணி நேரமாவது ஆண்டவர் சமூகத்தில் தினமும் என்ன செய்யுங்க? வெயிட் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, பாடுங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசித்து அவருடைய பிரசன்னத்தில் கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க? அமர்ந்திருங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நீங்க காத்திருங்கன்னு ஒரு ஆலோசனை ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டாரு. உடனே என்ன செய்யணும்? காத்து. நிருபங்கள் இருக்கு பார்த்தீங்களா? புதிய ஏற்பாட்டில் நிருபங்கள் ஃபுல்லாவே ஆலோசனை தான். ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், அதுக்கப்புறம் கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, யூதா, இது எல்லாமே என்னதான்? நிருபங்கள். இந்த நிருபங்களை தேவனுடைய பிள்ளைகள் நல்லா வாசிக்கும். நிருபங்களை வாசிச்சாலே நிறைய ஆலோசனைகள் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கு? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைபிளை கொஞ்சம் நேரம் எடுத்து நிருபங்களை வாசிக்கும். அதில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஆலோசனைகள் இருக்கிறது. சபையில் நீங்க எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஆலோசனைகள் இருக்கிறது. விசுவாசத்தில் பலப்படுவதற்கு வேண்டிய ஆலோசனைகள் இருக்கிறது. பாவத்தை மேற்கொள்வதற்கு தேவையான ஆலோசனைகள் இருக்கிறது. சத்துருவை ஜெயிப்பதற்கு வேண்டிய ஆலோசனைகள் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஆலோசனைகள் அதில் இருக்கு. பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகள் அதில் என்ன செய்யுது? இருக்கு. ஊழியர்களுக்கு தேவையான ஆலோசனைகள், விசுவாசிகளுக்கு தேவையான ஆலோசனைகள்னு நிருபங்கள் முழுவதுமே என்னதான்? ஆலோசனைகள். அல்லேலூயா. அதனுடைய தொகை அதிகம். அது எனக்கு எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. ஏன் தெரியுமா இது இப்படி இருக்கு? சங்கீதக்காரன் அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. 138ஆம் சங்கீதத்தில் 2வது வசனம், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்ன செஞ்சிருக்கிறார்? மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எந்த புக் எடுத்து எந்த காரியத்தை, இது முக்கியமான புக்கு, வாழ்க்கையில கண்டிப்பா வாசிக்க வேண்டிய புக்கு, பெரிய அறிஞர் எழுதின புக்கு, பெரிய ஞானி மேதை எழுதின புக்குன்னு மற்ற புக்கெல்லாம் நீங்க வாசிக்கிறத காட்டிலும் அதை வாசிங்க, நல்லது. ஆனா அதுல இருந்து கிடைக்காததெல்லாம் எதுல கிடைக்கும்? வேதத்தில். ஏன்னா எல்லாவற்றையும் பார்க்கணும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்ன செஞ்சிருக்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்போ உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த வாரம் அவரும் அவருடைய வார்த்தையை நமக்கு ஆலோசனை என்ன செய்ய போகுது? கிடைக்க போகுது. அப்ப நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட தான் எனக்கு ஆலோசனை கிடைக்குதுன்னா நான் என்ன செய்யணும்? யார்கிட்ட போகணும்? ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவர்கிட்ட போறதுன்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்றதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் உங்க காரியத்தெல்லாம் சொல்லுங்க, உங்க குழப்பத்தெல்லாம் சொல்லுங்க, உங்க பிரச்சனையெல்லாம் சொல்லுங்க, உங்க முடிவெல்லாம் சொல்லுங்க, இது இப்படி நடக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னு வெயிட் பண்ணுங்க. ஜெபத்தில் என்ன செய்யுங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமென். அவருடைய வார்த்தையிலிருந்து ஆலோசனைன்னா அவருடைய வார்த்தைக்கு எங்க போக? நம்ம கையில ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு? பைபிளை கொடுத்துட்டார். அதான் முழுக்க முழுக்க அவருடைய வார்த்தை. அப்ப நல்ல ஜெபம் பண்ணி உங்க காரியங்களை கர்த்தர்கிட்ட சொல்லி ஆண்டுடைய பிரசன்னத்தில் இந்த வேதத்தை திறந்து என்ன செய்யுங்க? நல்லா வாசிங்க. அப்படி வாசிக்கும் போது உங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் தருவார். இந்த தங்க வசனம் வாசிக்கிற மாதிரி பைபிள் என்ன செய்யக்கூடாது? வாசிக்கக்கூடாது. நல்ல பொறுமையா நிதானமா ஜெபத்தோட, எந்த வாரமும் இல்லாத அளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் டைம் எடுத்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானது, அதன் தொகை அதிகம். எல்லார் கண்களை மூடி ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுவோம். இந்த பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்கள். யாரெல்லாம் இன்னைக்கு தங்களை அர்ப்பணித்து உம்மிடத்திலிருந்தும் உம்முடைய வார்த்தையினிடத்திலிருந்தும் ஆலோசனைக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாரம் சில சிறப்பான ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை நடத்துவீராக.
ஆலோசனை தந்த கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.